கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 2000 பேருக்கு மதிய உணவு தயாரிக்கப்படுவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். வெள்ள பாதிப்புகள் குறித்து அவரிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், நடவடிக்கை பல்வேறு இடங்களில் எடுக்கப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் தற்போது தண்ணீர் தேங்கிவிட்டது, பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு என்ன செய்ய போறீங்க, என்ன திட்டமிட்டுறீங்க? இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் 3:30 AM நமக்கு அரௌண்ட் 8:30 AM வரைக்கும் நம்ம கடலூர் அண்ட் கடலூர் சுற்றி உள்ள கிராமங்களில் நமக்கு கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபால் வந்திருக்கு. இதனால் சில இடங்களில் நமக்கு வாட்டர் லாகிங் ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தோன்னா 9:30, 10:30 அண்ட் இப்போ ரெயின்ஃபால் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இதனால் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மெயினாக கார்பரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்பாட்ஸும், கார்பரேஷன் சுற்றி உள்ள வில்லேஜஸில் ஒரு 5-6 ஸ்பாட்ஸும் நமக்கு மெயினாக வாட்டர் லாகிங் ஆயிருக்கு. இப்போ அங்கே பம்பிங் ஆப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. மோட்டர் பம்ப்ஸ் எங்கெல்லாம் வாட்டர் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக சில இடத்துல வாய்க்கால் வெட்டி விட்டு இல்லைனா ஓரத்தில் வாட்டருக்கு ஏதாவது ஃப்ளோ பண்ணுறதுக்கு இடம் இருக்குன்னா ஜேசிபி வச்சு வெட்டி விட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பீப்புளுக்கெல்லாம் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கிறனால அந்த ஷெல்டர்ஸில் பக்கத்தில் ஃபுட்டு ரெடி பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி காலையில் கார்பரேஷனில் மட்டும் ஒரு 1000 பீப்புளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லஞ்ச் 2000 பீப்புள் கிட்ட நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணோம். இதே மாதிரி ஊரக பகுதிகள்லையும் கிராமப்புறங்கள்லையும் நம்ம கம்யூனிட்டி கிச்சன்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான ஃபுட் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த மாதிரி சமயங்களில் பொதுமக்கள் வெளியேற்றுவது என்பது அதிகமாக இருக்கும். பிரச்சனைகளை குறிப்பாக கையாளுவதற்கு சிரமம் ஏற்படும். அதுமாரி இந்த மழையில் ஏதாவது எதிர்கொண்டிருக்கலாம் மாவட்ட நிர்வாகம்? ஏதேனும் உயிரிழப்பு இருக்காது? உயிரிழப்பு எதுவும் நமக்கு இது வரைக்கும் இல்லைங்க. நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் லாகிங் ஏரியாஸில் பீப்புள் அந்த லோ லையிங் ஏரியாஸில் அவங்க கொஞ்சம் ஹார்ட்ஷிப்ஸ் இருந்துச்சு. நானுமே காலையில் ஒரு 4-5 ஸ்பாட்ஸ் போய் விசிட் பண்ணேன். கேஎன்பேட்டை, உச்சிமேடு, மக்களோடவும் கலந்துரையாடினேன். அவங்களும் மெயினாக சொன்னது ஃபுட்டுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்கும். அண்ட் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சதுன்னா பெட்டராக இருக்கும்னு. ஸோ இது மாதிரி ஏரியாஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் இந்த ரெயின்ஸ் போய் அசஸ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது, இதை மினிமைஸ் இந்த இம்பாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு அசஸ்மெண்ட் we will take.